உலர்ந்த எலும்புகளே, காற்றே, நீ வந்து இவர்கள் மேல் ஊது. ஆமீன். சோதரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். நாம் எல்லாரும் யாரு? சாதாரணமானவங்க அல்ல. அப்பா பிதாவே என்று அழைக்கிற அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம. ஆமா, அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை தந்திருக்கிறார். அது நல்லதுதான். ஆனா இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவு மேன்மையை நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு. நாம் யாரு? அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் ஒண்ணு. இரண்டாவது, அவருடைய மாம்சத்திற்கும் 3, அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சரீரம் என்பது மாம்சத்தாலும் எலும்புகளாலும் நரம்புகளாலும் ஆனது இல்லையா? சோ அப்படி அவருக்குரிய எல்லாம் நாம தான். அவர் அவராக இல்லை, அவர் நாமாக இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ரகசியம், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இந்த ரகசியம் எல்லாம் புரிஞ்சிட்டுனா நீங்க கவலையே பட மாட்டீங்க, எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டீங்க. ஆமா, இதெல்லாம் எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குங்க. கடவுளோட மாம்சமாக, கடவுளோட எலும்பாக யாருக்கு பாக்கியம் கிடைக்கும்? ஒரு கணவன் மனைவியே சொல்லுவாங்க, ஒரே சரீரமா இருக்கிறாங்க, ஒரே மாம்சமா ஒரே சரீரமா இருப்பாங்க அப்படின்னு கணவன் மனைவியே சொல்லலாம். இது அதிலும் மேலாக எலும்பிலும் எலும்பு. எப்படி ஆதாம் ஏவாளை சொன்னாரோ, ஆமா, அப்படி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாருங்க. அவ்வளவு மேன்மை அது உங்களுக்கு தந்திருக்காரு, எனக்கு தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை பெற்ற நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். அவர் தலையா இருக்கிறாரு, நாம அவருக்கு கை, காலு, விரல், ஒவ்வொரு அவயமா இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு அவயமும் கனத்துக்குரியது தான். இப்ப காலில் அடிபட்டுட்டாலே கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும், தன்னால கை உடனே போய் தொட போகும். சோ நம்ம எல்லாரும் ஒரே அவயமா இருக்கிறோம். அப்ப ஒருவருக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம உடனடியா ஜெபிக்கணும். நம்மளால எதுவும் கொடுத்து உதவி பண்ண முடியாது, நம்ம அவ்வளவு பேர் கோடீஸ்வரங்க கிடையாது. ஆனா ஜெபம் உடனடியா, இம்மிடியட்டா கேள்விப்பட்ட உடனே, ஐயோ அது என்னுடைய அவயம் தானே, கிறிஸ்துவின் நான் எப்படி கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிறேனோ அதே போல அவங்களும் கிறிஸ்துவின் அவயமா தானே இருக்காங்க. சோ நான் கிறிஸ்துவின் எலும்பிலும் எலும்பா இருக்கிறேன். அந்த எலும்பு, கிறிஸ்துவின் எலும்பு எப்படிப்பட்டது? வாசிங்க யோவான் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இதை நீங்க மறக்க கூடாது. நீங்க யாரு? நீங்க அவருடைய எலும்பு. அது முறிக்கப்படுமா? ஆமா 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 ஆமா, டெய்லி முறிக்கப்படுது. டெய்லி நான் முறிந்து அழுதுகிட்டு தான் இருக்கேன். என்னத்தை சொல்ல, டெய்லி முறிஞ்சு போயிடுவோம். நம்ம எதையாவது ஒண்ணு மனசுல வச்சுக்கிடுவோம், எதையாவது ஒண்ணு கேட்டுக்கிடுவோம், எதையாவது ஒண்ணு கண்டுக்கிடுவோம், உடனே முறிந்து போயிடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் எலும்பிலும் எலும்பா இருக்கிறாய், நீ முறிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறார். அப்ப நான் கிறிஸ்துவின் எலும்பாக இருந்தா நான் முறிக்கப்படுவதில்லை. எப்படி நீ அசைக்கப்படுவதில்லையோ அதை போல நீ முறிக்கப்படுவதில்லை. தேவஜனமே, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் முறிக்கப்படுவது இல்லை. உங்களை முறிக்கிற அதிகாரம் எந்த பிசாசுக்கும் கிடையாது. நீங்களாக முறிந்து கொள்வீர்கள், ஆண்டவருக்கு துக்கத்தை உண்டாக்குவீர்கள். கர்த்தர் துக்கப்படுவார். நீங்க முறிந்தால் கர்த்தருடைய எலும்பை முறிக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய எலும்ப எவனாலையும் உடைக்க முடியாது, முறிக்க முடியாது. ஆனா நீங்க உடைக்கீங்க. நல்லா பார்த்து நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. அங்க யூதர்களால உடைக்க முடியாத எலும்பு, ஆமா, நியாய சாஸ்திரிகளால உடைக்க முடியாத எலும்பு, ராணுவ வீரர்களால் உடைக்க அனுமதிக்கப்பட முடியாத எலும்பு இயேசுவின் எலும்பு. நீ டெய்லி உடைக்க, நீ டெய்லி உடைக்க. அவரை என் எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுதுன்னு அவர் சொல்றாரு. நீ எலும்பிலும் எலும்பாக இருக்கிறார், அவருடைய எலும்பு நீ. ஆனா டெய்லி ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு 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 செத்து அவரை துக்கப்படுத்தி
நீங்க எவ்வளவு துக்கப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அதிகமாக அவரை துக்கப்படுத்துகிறீர்கள். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா கவலையே வராதுங்க. ஆமா, கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள். கவலையே வேண்டாங்க. ஆமா, கவலையே வேண்டாம். கவலையை கொண்டு வர்றது பிசாசு. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். தேவ பிள்ளையே, உன்னை எலும்பிலும் எலும்பா வச்சிருக்காரு அவர். எவ்வளவு முக்கியத்துவமான ஆளு நீ, எவ்வளவு முக்கியமான ஆளு நீ தெரியுமா? அவ்வளவு முக்கியமானவர். தூதர்களை விட முக்கியம் நீங்க, பிரதான தூதனை விட முக்கியம் நீங்க. ஆமா, அந்த லூசிபரை விட முக்கியம் நீங்க, எல்லாரை விட முக்கியம். ஏன்னா நீங்க அவருடைய மனவாட்டி. என் மனவாட்டியே, என் ரூபவதியே, எவ்வளவு அழகா கூப்பிடுறாரு. ஆனா நம்ம மூக்கு அடிச்சுக்கிட்டே இருப்போம். டெய்லி ஏதாவது ஒரு சோகம், டெய்லி ஏதாவது ஒரு துக்கம். எலும்ப உடைச்சு உடைச்சு எவ்வளவு நாள் தான் அவருடைய எலும்ப நம்ம உடைப்போம். யூதர்களால உடைக்க முடியாத எலும்ப, எவனாலையும் உடைக்க முடியாத எலும்ப நாம எப்படி அதை உடைக்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவர் சொல்லிட்டே இருக்காரு. எத்தனை தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லிட்டாரு. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற அவர் எலும்ப உடைக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்றால் ஆவி வேண்டும் இல்லையா? அப்ப நீங்க உடையாம இருக்கணும்னா, நீங்க துக்கப்படாம இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும். அப்ப உங்க உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றுவிடும். நீங்க உயிர் பெற்றா கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். உலர்ந்த எலும்புகளாக, மரித்து போன எலும்புகளாக இல்லாதபடிக்கு உங்கள் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கத்தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். தேவ தூதர்களை போன்ற ஊழியர்களை அனுப்புகிறார். அவர்கள் உங்கள் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார்கள். எத்தனை நாளைக்கு? இன்னைக்கு உயிர்ப்பித்தா நாளைக்கு செத்துருவோம். நாங்க தான் விஷப்பாட்டிலோட அலைவோமே, எப்படா சாவலான்ட்டு தான் நாங்க அலைவோம். இன்னைக்கு உயிர்ப்பித்தா நாளைக்கே செத்து, அவ்வளவுதான், முடிஞ்சு. டெய்லி 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 உயிர்ப்பித்து ஆண்டவரே டயர்டா போயிடுவார். இதுக்கு என் எலும்பை உடைச்சா கூட பரவாயில்ல, போடா அப்படின்ட்டுருவார். அவர் எலும்பை உடைக்க எவனுக்குமே அதிகாரம் இல்லை. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தினந்தோறும் நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஆனா நம்ம டெய்லி டெய்லி செத்து செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். டெய்லி டெய்லி அவரை துக்கப்படுத்தி பிசாசை சந்தோஷப்படுத்துகிறோம். நீங்க எந்த அளவு துக்கப்படுகிறீர்களோ, எந்த அளவு உலகத்துக்காக உங்களுக்காக கண்ணீர் சிந்துகிறீர்களோ, கண்ணீர் என்பது 2 விதம். ஒன்னு ஆத்தும அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக அழுது கண்ணீர் வடிப்பது, அது மேன்மையானது. இன்னொன்னு உங்களுக்காக, ஐயோ ஐயோ ஐயோ, அது பிசாசை சந்தோஷப்படுத்துகிற கண்ணீர். எப்பெல்லாம் நீங்க உங்களுக்காக சுய பச்சாதாபத்துல கண்ணீர் சிந்துகிறீர்களோ, உங்க கணவருக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக, எனக்கு எனக்கு என் குடும்பம், நான் கண்ணீர் சிந்துகிறீர்களோ, அதை பிசாசை நீங்கள் சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். அது அவனுக்கு செலுத்துகிற காணிக்கையாக போய்விடும். ஆண்டவரை நீங்க உண்மையா நம்பினா, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார்னு உண்மையா நம்பினா, என்ன வந்தாலும் சிங்க கெபியிலே தூக்கி போட்டாலும் உனக்கு கண்ணீர் வராது. அங்கேயும் நீ ஆராய்ச்சிக்கிட்டு இருப்ப. அக்கினிக்குள்ள தூக்கி போட்டாலும் அது ஒண்ணு வேகாது, அதை ஒண்ணு வேக வைக்காது. அங்கேயும் நீ கர்த்தரை ஆராதிப்ப. எப்பேற்பட்ட உபத்திரவம் வந்தாலும் உனக்கு கண்ணீர் வராது, உன் சொந்த உபத்திரவத்தை நினைத்து. தேவ ஜனமே, உன் சொந்த உபத்திரவத்தை நினைத்து நீ கண்ணீர் வடிச்சுன்னா நீ பிசாசை சந்தோஷப்படுத்துகிற ஆள், அவ்வளவுதான். நீ அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு கண்ணீர் சிந்திட்டீன்னா நீ தேவனை சந்தோஷப்படுத்துகிற ஆள். அப்போ உனக்கு சுய கண்ணீர் வர விட மாட்டார் அவர்.
ஓயாம உனக்கு சுய கண்ணீர் மட்டும்தான் வருதுன்னா அவர் விலகி நிற்பார். ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம், அவன் உள்ள வந்துட்டான். இப்போ பிசாசும் இயேசுவும் ஒரே இடத்துல இருக்க முடியாது, அசுத்தாவியும் பரிசுத்தாவியும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அப்ப அவர் விலகிடுவார். அவர் எப்பவுமே போராடுற ஆள் கிடையாது. அவர் சொல்லி சொல்லி பார்ப்பாரு, அவர் விலகி நிற்பார். அவர் விலகி நின்னா வந்து கும்மா குத்திக்கிட்டு இருப்பான் பிசாசு. அதுக்கு இடம் கொடுக்கறது யாரு? நம்ம தான். அப்ப கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளையை நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது எலும்பு மட்டுமா? நரம்புல இருந்து எல்லாமே நாம தான் அவருக்கு. எசேக்கியேல் 37 தொடர்ந்து 6-7 வசனங்களை வாசி. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. மரித்து போன எலும்புகள், பள்ளத்தாக்கிலே கிடக்கிற எலும்புகள், கர்த்தருடைய சத்தத்தின் நிமித்தமாக நரம்புகள் உருவாகிறது, மாமிசம் உருவாகிறது, தோல் உருவாகிறது, உள்ளே ஆவி பிரவேசித்து ஒரு உருவமாக எழுந்து நிற்கிறது. எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேருகிறது. தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. செத்து போன, உடைந்து கிடக்கிற, சிதறி கிடக்கிற எலும்பெல்லாம் ஒண்ணு சேர முடியும் என்றால் ஒண்ணு சேர்க்க முடியாதா? நீ அவர் எலும்பிலும் எலும்பா இருக்கிறாயே, அவருடைய மாம்சத்திலும் மாம்சமா இருக்கிறாயே, உடைந்த உன்னை அவரால் சீர்படுத்த முடியாதா? ஒன்னே ஒன்னு ஆவியானவர் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார், நீ தினசரி உடையாதே, என்னையும் உடைக்காதே என்கிறார். நீ தினசரி உடையும் பொழுது பிசாசு கைகொட்டி சிரித்து கொண்டே இருப்பான். எவ்வளவுதான் நீ உன்னுடைய வார்த்தையை அனுப்பினாலும் அந்த வார்த்தை உன் பிள்ளையின் இருதயத்துக்குள் செல்லவில்லை. அது இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போகுது. அதுக்கு விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே புரிய மாட்டேங்கு. அவிசுவாசம் மேலோங்கி நிற்கிறது. அதனால சுயா பச்சாதாபத்துல அழுது கொண்டிருக்கிறது. தேவஜனமே, துக்கம் வராத மனுஷனே இல்லை, பாடு வராத மனுஷனே இல்லை. எல்லாருக்கும் பாடு இருக்கு. வித்தியாசம், கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்துல அந்த பாடுகளை மேற்கொள்வார்கள். அவிசுவாசிகள் அவிசுவாசத்தால் அந்த பாடுகளிலே மூழ்கி விழுந்து போவார்கள். இதான் ரகசியம். எல்லாருக்கும் பாடு வரும். உலகத்துல பாடு இல்லாத மனிதனே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். நீங்க சொல்லலாம், நான் நல்ல ஜெபிப்பனே, என்ன மாதிரி ஜெபிக்கிறதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாது. ரொம்ப நன்றி, நல்லதுதான். என்ன மாதிரி பரிசுத்தமா இருக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாது. நான் தான் பெரிய பரிசுத்தவான் சொல்லிக்கோங்க. ஆனா எல்லாம் சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே இந்த தொட்டா சினிங்கி செடி மாதிரி சுவங்கின்னு சுருங்கிட்டீங்கன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு எல்லாம். உங்க வீராப்பு, உங்க வீரம் எல்லாம் அங்கேயே முடிஞ்சிட்டு பிசாசு பயங்கரமா கை தட்டுவான். அவிசுவாசி அவிசுவாசி அப்படின்னு பேர் வச்சிருவான். உன் விசுவாசம் எங்கே என்று கர்த்தர் கேட்பார். அவிசுவாசிகளேன்னா அவரே சொல்லிடுவார். சீசர்களே பார்த்து சொன்னார், உங்க விசுவாசம் எங்கடா போச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே நான் பிதாவின் குமாரனாகிய இயேசுன்னு சொன்னீங்க, நான் தான் கர்த்தர்னு சொன்னீங்க. கொஞ்சம் காற்றும் புயலும் அடிச்ச உடனே ஐயோ ஆண்டவரே என்ன தூங்குறீரேன்ட்டியப்பா, உன் விசுவாசம் எங்க போச்சு? சீசர்கள்டே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? சீசர்களை விட மேலாக்க உங்களை அவர் ஆசைப்படுறாரு. ஆமா, அதனாலதான் இந்த விசுவாச போதனைக்கு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லைன்னு நீங்க கேட்க சந்தர்ப்பமே கிடையாது. வேற எதையாவது கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நேரம். இந்த விசுவாச போதனை உங்களை நோக்கி வருகிறது என்றால் நீங்கள் சீஷரிலும் மேலானவர்களாக உங்களை ஆக்க விரும்புகிறார். தூதனிலும் மேலாக உங்களை ஆக்க விரும்புகிறார். ஏனென்றால் அவர் எலும்பில் எலும்பாக, அவர் சதையிலும் சதையாக, அவர் நரம்பிலும் நரம்பாக, அவருக்குள் எல்லாவற்றிலும் எல்லாமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதை மறந்துடாதீங்க. எசேக்கியேல் 37:10-11 வாசிங்க.
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். செத்து போன எலும்பு, சிதறி கிடக்கிற எலும்புக்கே ஜீவனை கொடுக்கிற கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விடுதலை கொடுக்க முடியாதா? நீதானே அந்த இஸ்ரவேலு, நீ இஸ்ரவேலாக அழைக்கப்பட்டிருக்கிறாயே, உனக்கு அவர் விடுதலை தர முடியாதா? உன் நம்பிக்கை எங்க போச்சு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல இயேசு எங்க அப்பா, இயேசு எங்க பெரிய பாம்ப, இப்ப எங்க போச்சு அந்த நம்பிக்கை? சின்ன கஷ்டம் வந்தா உடனே துவண்டு போயிடுறதா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இல்லன்னா பக்கத்திலே இருந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடுவான். ஆமா, ஆடு 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 ஆடு, நீ அழு நான் ஆடுறேன், நீ அழு நான் ஆடுறேன்னு டிஸ்கோ ஆடிட்டு இருப்பான் உட்கார்ந்து. என்ன வந்தாலும் சரி என் தேவன் பார்த்து கொள்ளுவார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்னும் நாமம். அதை எதிர்த்து நிற்க எவனுக்கும் திராணி கிடையாது. எத்தனையோ பேர் கிறிஸ்தவத்தை அழித்து விடுவோம் என்று புறப்பட்டார்கள். அவர்கள் இன்னைக்கு இல்ல, அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா கிறிஸ்தவம் அப்படியே தான் இருக்கு. கிறிஸ்துவின் பிள்ளைகளும் அப்படித்தான். உங்களை எந்த சத்ருவாலும் அழிக்க முடியாது. உங்களை அழிப்பதற்குண்டான திராணி எந்த சத்ருவுக்கும் கிடையாது. எல்லாம் வரும் போகும், எல்லாம் வரும். 2 ஆடு ஆடும், போன உச்சில் அடிச்சு அனுப்பி விட்டுரும். ஆமா, நீங்க பயப்படக்கூடாது. அதை ஆடும்போது நீங்க ஆடக்கூடாது. அதை ஆடும்போது உச்சில ஓங்கி அடிச்சு இயேசுவின் நாமத்துல போ அனுப்பி விட்டுறணும். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட கஷ்டத்திலே உங்களுக்கு கண்ணீர் வராது, சிரிப்பு தான் வரும். ஆமா, எப்பேற்பட்ட கஷ்டமா இருக்கட்டும் உங்களுக்கு கண்ணீரே வராது. ஆமா, உங்களை நீங்க நம்பி இருக்கிறவங்களை கைவிட்டு போறாங்களா, உங்களுக்கு கண்ணீர் வரக்கூடாது. ஓ, கர்த்தர் அனுமதிச்சிருக்கார். என் தேவன் இன்றைக்கு இது எனக்கு சம்பவிக்க வேண்டும் என்று அனுமதித்திருக்கிறார், அது நடக்கிறது. அதே தேவன் என்னை நேசிக்கும்படியான ஆட்களையும் தருவார். அந்த விசுவாசம் இருக்கணும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இந்த நம்பிக்கை இருக்கும். யார் வேணா விட்டுட்டு போட்டுங்க. ஆமா, பெத்த தாய் தகப்பன் விட்டுட்டு போறானா கவலைப்படாதீங்க. கட்டின கணவன் விட்டுட்டு போறானா கவலைப்படாதீங்க. கட்டிய மனைவி விட்டுட்டு போறாளா கவலைப்படாதீங்க. பிள்ளைகள் விட்டுட்டு போறதா கவலைப்படாதீங்க. எந்த நெருங்கிய சொந்தம் உங்களை வெறுத்து ஒதுக்குதா கவலையே படாதீங்க. இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நேசிக்கிற இயேசு உங்க கூடவே இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு போக மாட்டார். தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னே ஒரு தெரிந்தெடுத்த கர்த்தர் மரண பரியந்தம் உன்னோடு கூடவே இருப்பார். உன்னை கரம் பிடிச்சு நடத்துவார். உன் துக்கத்தின் பாதையிலே தோள் மீது உன்னை சுமந்து கொண்டு போவார். ஆம் தேவஜனமே, மரித்து போன எலும்புகளுக்கு உயிரை கொடுத்து அவைகளை காலூன்றி நிக்க செய்தவர் நம்முடைய கர்த்தருங்க. இதெல்லாம் கட்டுக்கதை இல்ல, இதெல்லாம் உண்மை. கட்டுக்கதை கிடையாது. பைபிள் பரிசுத்த வேதாகம் ஏதோ கதை புஸ்தகம் கிடையாது. சரித்திரம் இது. நடந்த சரித்திரம், நடந்து கொண்டிருக்கிற சரித்திரம், நடக்க போகிற சரித்திரம் இது. ஆமா, சரித்திரமே கிறிஸ்துவை கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கு. கிமு கிபி அப்படின்னு. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படிதான் இன்னைக்கும் உலகம் முழுவதும் சரித்திரம் எழுதப்படுகிறது. சரித்திரத்தை படைத்தவர் இயேசு. அவருடைய பிள்ளைங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு கவலை உண்டு. சுயத்துல உளுந்துராதீங்க. சுயம் வேண்டவே வேண்டாம். சுய பச்சாதாபம் வேண்டாம். அது பெரிய பாய்சன். சுய பச்சாதாபம் என்பது ஒரு பயங்கரமான பாய்சன், ஸ்லோ பாய்சன்.
கொஞ்சம் கொஞ்சமா ஆத்துமத்தை கொன்றும். ஆத்துமா செத்து போனா எல்லாம் முடிஞ்சு. அப்புறம் சரீரம் இருந்தான்னு இல்லாட்டான்னு அந்த ஆத்துமாவை கொல்லும்படியாக விசுவாசி யார் மூலமா பிரயாசப்பட்டுக்கிட்டே இருப்பா. பிரயாசப்பட்டு அடிச்சு விரட்டி அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஆமா, எதை குறிச்சும் கலங்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுருங்க. சொன்ன காதுலயே வாங்காதீங்க, காத்துல விட்டுருங்க. ஆமா, யார் என்னமும் சொல்லிட்டு போட்டும், காத்துல பறக்கட்டும் அதெல்லாம். ஆமா, என் இருதயத்துக்குள்ள அது வரவே வராதுன்னு தீர்மானம் எடுங்க. எந்த துக்கமான காரியமும், எந்த கவலையை கொடுக்கிற காரியமும், எந்த நஷ்டமான காரியமும் என் இருதயத்துக்குள்ள வராது. என் தேவன் அது எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தந்து என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. இந்த ஒரு வைராக்கியம், இந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு வந்துட்டுன்னா உலர்ந்து போன உங்க எலும்புகள் எல்லாம் உயிர் பெற ஆரம்பிக்கும். அப்பொழுது என்ன நடக்கும்? ஏசாயா 58:11 வாசித்து முடிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு நாள் 2 நாள் அல்ல, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். நித்தமும், தினம் தினம் தினம். மறந்துடாதீங்க, நேற்று நடத்திய கர்த்தர் இன்றைக்கும் நடத்துவார். இன்றைக்கு நடத்துகிற கர்த்தர் நாளைக்கும் நடத்துவார். ஆயுள் முழுவதும் நடத்துவார். அவர் நித்தமும் நடத்துவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அந்த மகா வறட்சி எங்க வருது? ஆத்துமாவுக்கு வருது. டேஞ்சர். சரீரத்துக்கு வந்தா கூட அது கிளியர் பண்ணிக்கலாம். ஆத்துமாவுக்குள்ள ஒரு வறட்சி வந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு வெறுப்பு. அது அந்த வெறுப்பு வந்துட்டு அதை மாற்ற இயேசுவை தவிர யாராலும் முடியாது. ஆத்துமாவுக்குள்ள வறட்சி வர விட்டுறாதீங்க. அந்த வறட்சி வந்து விட்டால் மாம்சத்துல அந்த வறட்சி வெளியே காமிக்க முடியாது. உங்க ஆத்துமா கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கட்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனா இருக்கிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். சந்தோஷமா இருங்க. உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். அப்படின்னா அது வற்றவே வற்றாது. எலும்புக்குள்ள அந்த நினம், நல்லி எலும்பு திங்கிறவங்களுக்கு தெரியும். ஆட்டுல நல்லி எலும்பு நல்லா தட்டி சூப்பி சாப்பிடுவாங்க. உள்ள இருக்கிறது நினம், சரியான பலன் அது. ஆமா, அந்த மாதிரி உங்க எலும்புக்குள்ள அந்த நினம் குறையாதபடி, அந்த செழிப்பு குறையாதபடி தேவன் உங்கள் ஆத்துமத்தை பாதுகாப்பார், உங்கள் சரீரத்தை பாதுகாப்பார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றி போலவும் இருப்பாய். ஆம் தேவஜனமே, நீங்க கர்த்தருக்குள்ள இருங்க. உலகம் என்ன பயங்காட்டினாலும் பயப்படாதீங்க. உங்க கணவர் பயங்காட்டுவார், மனைவி பயங்காட்டுவாங்க, பிள்ளைங்க பயங்காட்டுவாங்க, உலகம் பயங்காட்டும், பெற்றோர் பயங்காட்டுவாங்க, இருக்கட்டும். ஆனா என் தேவன் என்னை ஆற்றி தேற்றுகிறவர், எனக்காக யாவும் செய்து முடிப்பவர், என்னை வற்றாத நீரூற்றை போல நடத்துகிறவர். நான் அவரை மாத்திரம் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய்.
தருவாய். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். பஞ்ச காலத்தில் உன்னாத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். நீ வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, தினந்தோறும் நீர் விதைக்க சொல்கிற விதைகளை விதைத்துக் கொண்டே வருகிறோம் அப்பா. அப்பா, விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த அதிகால ஜபத்துல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளின் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்துல நிறைவாய் மாறட்டும். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தொழில், வேலை, வருமானம் எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். கவலைகள் எல்லாம் மாறி சந்தோஷமும் களிப்பும் உண்டாகட்டும். குறைகள் எல்லாம் மாறி நிறைவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால உடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாகவும், அன்பின் நிமித்தமாகவும், அதிகாரத்தின் நிமித்தமாகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் சந்தோஷமா உற்சாகமா உங்க மைக்கெல்லாம் ஆன் பண்ணி ஒரு 3 அல்லேலியா சொல்லுவோமா? ஆமென், ஆமென். சந்தோஷமா இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாரு. எதுக்கும் பயப்படாதீங்க. காட் bless you, God bless your family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். ஸ்தோத்திரம்.